அவர்களுக்கும் மாண்புமிகு தலைமை ஆசிரியர்களுக்கும் மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் எதிர்கால தூண்களே வருங்கால நீங்களே என் இனிய சகோதரிகளே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் வி.எம். பிரதீக்ஷா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். குடியரசு தின உரையை துவங்குகிறேன். மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அடிமை விலங்கை உடைத்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம் இன்று. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம் நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை அடைந்த பிறகு நம் நாட்டின் முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 8 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட வரைவை உருவாக்கியதால் தான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கிறோம். இன்று தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வர். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவை அகற்றாது என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப அன்னை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட குடியரசு நாடு. இத்தகைய சிறப்பு மிக்க குடியரசினை காப்பது நம் அனைவரின் முதல் கடமையாகும். இந்த அற்புதமான தருணத்தில் போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தலைவர்களையும் வீரர்களையும் போற்றுவோம். இந்தியர் என்பதே நம் பெருமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் நம் தனித்துவத்தை மேலும் வலுவாக்குவோம். இந்தியராய் என்றும் இணைவோம். தாய் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும். தாயை நேசிப்போம், தாய் நாட்டை உயிர் மூச்சாய் சுவாசிப்போம். வாருங்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். தேசபக்தி என்ற உணர்வால் ஒன்றிணைவோம். குடியரசினை வலுவாக்குவோம். விலகி நிற்பதை கைவிடுவோம். இன்றே புது மாற்றத்தை காண புறப்படுவோம். பேச பழக்கிய மாதாவுக்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும், பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஓங்குக குடியரசு, ஓங்குக மக்களாட்சி, ஓங்குக வளர்க பாரதம், வளர்க வாழ்க பாரதம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். மிகச் சிறந்த ஒரு உரையை ஆற்றிய மாணவிக்கு பள்ளியின் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக